ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று இல்லாமல் முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து பேசியிருந்தாங்க. அதை வந்து நான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொன்னாங்க, நான் என்னோட பாயிண்ட் சொன்னேன். நிறைய பேர் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. பட் அதில் ஒரே ஒரு கமெண்ட் வந்து எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. என்ன கமெண்ட் அப்படின்னா கேட்குறேன். அது கீழே எனக்கு புரியல, பட் மேலே அவர் என்ன சொல்ல வரான்னு மட்டும் புரிஞ்சுது. ஸோ அதை மட்டும் படிக்கிறேன். நீ தான் முதலமைச்சர் என்று வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும்னா எப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வருவீங்க அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழேயும் அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல, எனக்கு புரியல. அது ஃபர்ஸ்ட் நான் எனக்கு நிறைய வந்து நிறைய இருக்கு. இப்படி பண்ணா நல்லா இருக்கும், அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அதில் சில விஷயத்த நான் சொல்றேன். எப்படி அந்த மாதிரி இருந்தா நாடு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவேன். ஒரு தெளிவாக இருக்கிறவங்க, எல்லாமே கரெக்டாக யோசிக்கிறவங்க அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த டீமுக்கு ஒரு நம்பர் கொடுப்பேன், கான்டாக்ட் நம்பர். அது பொதுமக்களுக்கும் எல்லாருக்குமே கொடுப்பேன். ஸோ அந்த நம்பருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் சைபர் கிரைம் அந்த மாதிரி கால் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அவங்க வந்து வெப்சைட் போயிட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ எல்லா ஃபார்மும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ரேஸ் பண்ணலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் கொண்டு வருவேன். அப்படி கொண்டு வந்து அந்த டீமை வந்து இது உண்மையா பொய்யா, இது இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு விசாரிக்க சொல்லுவேன். ஆக்ஷன் எடுப்பேன். என்ன ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பை அடுத்து யாரும் பண்ணக்கூடாது, அது பண்ணுறதுக்கு பயப்படும், அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுப்பேன். இந்த மாதிரி ரேப் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா பாதிக்கப்பட்ட பொண்ணு என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஃபேமிலி என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். இல்லை 2 பேரும் பாவம் பார்த்து விட்டுட்டாங்க அப்படின்னா நான் எனக்கு தோன்ற ஆக்ஷனை கண்டிப்பாக எடுப்பேன். அது எப்படி எடுப்பேன் அப்படின்னா, எல்லா பொதுமக்கள் கூடுற இடம் எது பார்த்து அந்த இடத்துல வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஒரு ஒருத்தன் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கோம், ஸோ இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறோம், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவனுக்கான தண்டனையை பொதுமக்கள் சொல்கிறவங்க நிறைய பேர் சொல்லுவாங்களா இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் எது கரெக்டாக இருக்கோ, எது ரொம்ப ஹெவியாக இருக்கோ அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுப்பேன். அண்ட் டாஸ்மார்க்கு ஃபுல்லாக இருக்கவே கூடாது அப்படின்ட்டு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் குடிக்கிறோம், வழி தெரியாமல் இருக்கப்ப சாக்கடாடுறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குடிச்சிட்டு தான் இறங்குவாங்க அதில். ஏன்னா அந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க, நைட்டு தூக்கம் வரணும்னா கண்டிப்பாக அதை குடிச்சு தான் ஆவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒரே ஒரு சரக்கு தான். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ண பார்ப்பேன். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட அதிகமாக கான்வர்சேஷன் வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ தான் வந்து மக்களோட பிரச்சனை நமக்கு என்ன அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தட் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா அதுவுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே.